ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலத்தின் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அது அத்தனையும் உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு கெட்டது நடந்தா அதுக்கு பிறகு ஒரு நல்லது நடந்தே தீருமல்லவா? அப்படிதான் காலம் எழுதி வச்ச விதிப்படி இத்தனை நாளாக கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா, நான் நல்லது தான் செய்வேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தா இதை முழுவதுமாக கேட்டு முடி. நான் உன் கூடவே தான் இருக்கேன், உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. எப்போவுமே நடக்காததை நினச்சி ஏங்கி எதிர்பார்த்து கவலைப்பட்டு காலத்தை வீணாக்காத. என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசனை செய்யப்பார் என் செல்லமே. நடக்காததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது இன்னுமே உன் மனசுக்கு பாரத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறியோ அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீன்னா உனக்காக அதை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன். நடக்காததையே நினச்சி கவலைப்பட்டு நிலை குலைஞ்சு நீ நிம்மதி இழக்கக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நம்பினா உன் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ வாழணும்னு நினச்ச வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு தருவேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட நேரத்தை வீணடிக்காமல் பார்த்து நடந்துக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நொடியும் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய விருப்பப்படி உன் வாழ்க்கையை உயர்வாக சிறப்பாக வாழ முடியும் என் செல்லமே. ஒரு விஷயத்தில், ஒரு காரியத்தில் நீ எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்படுறியோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் உனக்கு சிறப்பாக கை கொடுக்கும். இப்போது நீ ஆசைப்பட்டபடியே அழகான வாழ்க்கையை அமைச்சு தரணுன்ற முடிவோடு தான் உன் பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் நீ செய்யக்கூடிய காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நீ திட்டமிட்டது போலவே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து பன்மடங்கு பல மடங்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையும் விருப்பமும் நடக்காமல் போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? நிச்சயமா நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பது தான் என்னுடைய ஆசையாக இருக்கு. நீ யாருக்காக வாழ்றியோ அவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடு. அதே போல உனக்காக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாம அவர்களுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் அவங்க கூடவே இருந்துவிடு என் செல்லமே. உனக்காக சிரிக்கிற உதடுகளை விட உனக்காக அழுகக்கூடிய கண்களை நேசி. அதாவது உனக்காக உன் கூடவே வந்து சிரித்து பேசி சந்தோஷத்தை கொண்டாடுற மனிதர்களை விட உனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படக்கூடிய உண்மையான நெஞ்சம் கொண்ட மனிதர்களை நேசின்னு சொல்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் உப்பாக இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் உண்மையாக இருக்காங்க. உண்மை எப்போதுமே உண்மையைத்தானே நேசிக்கும். நல்ல பிள்ளையான உண்மையான உள்ளத்தோடு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். இப்போது நீ எதுக்காக இவ்வளவு கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிறன்னு எனக்கு தெரியல. நான் பலமுறை உன்கிட்ட சொல்லிட்டேன். கடந்த காலத்தை மறந்துட்டு எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுன்னு. எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கே நீ வேலை செய்ய ஆரம்பி. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட 100 மடங்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை தருவேன். உன் சிந்தனைகளை எல்லாம் நல்லபடியாக செயலாற்றும் போதுதானே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில் தான் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் இந்த வராகி அம்மா நடத்த போகிறேன். எல்லாரும் உன்னை ஏமாற்றும் போது நீ தான் தவறு செஞ்சிட்டோமோ நினச்சி கலங்கி நிற்காத.
நீ எப்போதும் உண்மையாக தான் இருந்த. ஆனால் உன்னை ஏமாற்றியது அவர்கள் செய்யும் மாபெரும் தவறு. உன்னை ஏமாத்தினது உன் தலைவிதி கிடையாது. உன்னை நம்புறவங்க மேலே நீ உண்மையாக இருந்ததுனால, அவங்கள முழுசாக நம்பினதுனால அவங்க சுலபமாக உன்னை ஏமாத்திட்டாங்க. சில நேரங்களில் உன்னை சுற்றி எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஆனால் உன் மனசில் இருக்கிறத போய் நீ அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சினாதான் அவங்க உனக்கு எதிராக யோசிப்பதும் நீ நினச்சதற்கு மாறாக பேசுவதும் உனக்கு புரிய வரும் என் செல்லவே. நிறைய பேர் உன் கூட இருந்தாலுமே யாருமே உனக்குன்னு இல்லாத மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. உன் வலியை மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்தி இன்னுமே நீ காயமடைஞ்சிடக்கூடாது. உன் வலியையும் வேதனையையும் உன் கஷ்டத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுனால அதனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. அதை போய் ஏன் அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு. உன்னுடைய உணர்வுகளையும் நீ என்ன யோசிக்கிறங்கிறதையும் யாருமே இங்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீ எதை வருத்தப்பட்டு கவலைப்பட்டு சொல்கிறியோ அதையே ஆயுதமாக பயன்படுத்தி உன்னை அழிக்க கூட நினைப்பாங்க. உன் மனசை பற்றியும் உன்னை பற்றியும் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு. உனக்கு துணையாக நான் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் இனி துன்பமே வர விடமாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதுமே மற்றவங்க இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தானே எடை போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத. யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும், அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அடுத்தவங்களை பற்றி நீ முடிவுக்கு வர்றதுனால உன் வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது? அதற்கு பதிலாக யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு தற்போதைய நிலைமையை விட உயர்வான நிலையை அடைய முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு வலிமையும் வேகமும் தன்னம்பிக்கையும் அவசியமாக இருக்கு. தன்னம்பிக்கையோடும் வலிமையோடும் உனக்கான காரியங்களை மிக சிறப்பாக வேகமாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வர்றத உன்னால் உணர முடியும். நீ நினைப்பது போல ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிற நல்ல விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா இந்த வராகி அம்மா எப்படியும் உன்னை கை தூக்கி விட்டுடுவேன். என் வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும்னு தானே நீ ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க. நீ என்னிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்தே நீ கேட்ட எல்லா பிரார்த்தனைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செஞ்சிடுறேன். கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. எப்போதுமே பணிவோட பொறுமையோட நீ நடந்துக்கும் போது அதிகாரமும் பதவியும் வெற்றியும் தானாக உன்னை வந்து சேரும். நீ அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, அன்பான மனிதர்களை தேடும்போது நல்ல உறவுகளும் சொந்தங்களும் உனக்கு அமையும். அதே போல நல்ல எண்ணங்களை தேடி தேடி உனக்குள்ள வச்சுக்கிட்டினா உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை உனக்கு அமையும். இந்த உலகத்தில் எதுவுமே தேடாம கிடைக்காது என் செல்லமே. நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கைக்கான நல்வழியை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும். இப்போதே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குவதற்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். காலத்தின் கட்டாயத்தால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடப்பதே நீயும் உணர்வாய் என் செல்லமே. இத்தனை நாளா நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். இப்போது கண் திறந்து பார்த்தீனா உன் துக்கத்தையும் வலியையும் வேதனைகளையும் இந்த வராகி அம்மா நான் போக்குறேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் இருந்தினாலே உனக்கானதை நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் கொடுத்துடுவேன் என் செல்லமே. ஐயோ நான் ஏமாந்துட்டனே நினச்சி நீ தலை குனிய வேணாம். நீ யாரையும் ஏமாத்தலை, நீ தானே ஏமாந்து போயிருக்க. ஏமாந்து போனது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா உண்மையா இருந்ததற்காக இந்த கலிகாலம் உனக்கு கொடுத்த பரிசுதான் ஏமாற்றம்.
பரவாயில்ல, நீ ஏமாந்து போனாலும் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணமில்லாத நீ தலை நிமிர்ந்து தைரியமாக வாழணும் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதே தூரத்தில் இருக்க கற்றுக்கோ. ஏன்னா உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நீ இருக்கிற இடத்திலிருந்தே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும்படி செய்வதற்கு என்னால் முடியும். இருட்டை நேசிச்சினா கொஞ்ச நேரத்தில் விடியல் வந்துடும். அதே போல் தோல்வியை நேசிச்சினா கொஞ்ச காலத்தில் வெற்றி வந்துடும். உழைப்பை நேசித்து செய்ய ஆரம்பிச்சினா உயர்வு வந்துடும் என் செல்லமே. உன்னையே நீ நேசிக்கும் போது இந்த உலகமே உனக்கு புரிய வந்துடும். உலகங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. சாதாரணமாக உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் தான் உலகமாக படைக்கப்பட்டிருக்கு. கஷ்டம் வரும்போது நீ கலங்கி நிற்காம வராகி அம்மான்னு என்னை கூப்பிட்டா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன். உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இருக்கணும்னு பல தடவை சொன்னேன் தானே. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களும் இப்போது உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழும் வரைக்கும் நிம்மதியும் இன்பமும் உன் கைகளுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எப்போ அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து அதே போல் வாழணும்னு நினைக்கிறியோ அப்போதே எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிருவ. மகிழ்ச்சிங்கிறது உன் மனசுக்குள்ள உனக்கு கிடைச்ச விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையவே ஒப்பிட்டு பார்த்து அது குறை இது குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நிறைவாக ஏற்றுக்க பழகு. உனக்கான காலத்தை இந்த வராகியம்மா உருவாக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே அதில் நீ சந்தோஷமாக பயணம் செய்ய போகிற. இந்த வராகியம்மா ஒருபோதுமே உன்னை கண்கலங்க விடமாட்டேன். நிச்சயமாய் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்குனா கவலைப்பட்டினா என் மனசு வலிக்குது என் செல்லமே. உனக்கு அம்மாவா மட்டுமல்ல அப்பாவாகவும் இந்த வராகியம்மா நான் தானே இருக்கேன். எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் எப்போதுமே நிம்மதியை தேடி எல்லா இடங்கள்லையும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க. அதற்கு பதிலாக அமைதியாக நீ செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு என்னை நாடி வந்தாயே ஆனால் எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். என் உதவி வேணும்னு நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் அடுத்த நிமிஷமே என் உதவி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். வரம் வேண்டும்னு வாழ்நாள் முழுவதும் தான் கேட்டுக்கிட்டே இருக்க. நீ மனிதனாய் பிறந்ததே வரம் என்பது உனக்கு புரியவில்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் ஆடு மாடு ஈ கொசு பறவை பூச்சி தவளை அது இதுன்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்தாலும் எல்லாமே அதுக்குன்னு ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாப்பா உன்ன உணவு அது இருக்கிற இடத்துக்கே தேடி வருவது கிடையாது. எல்லாமே பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு இடத்த தேடிக்கிட்டே தான் இருக்குதுங்க. உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான வசதியையும் உணவையும் தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுங்க. ஆனால் மனிதனுக்கு பத்திரமா இருக்கிறதுக்கு ஒரு வீட்டையும் உணவு உண்பதற்கு ஒரு வழியையும் நான் காட்டி வச்சிருக்கேன். இந்த உலக உயிரினங்களிலேயே மனிதன்தான் அற்புத பிறவிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாரா